சரவணன் சார்ட்ட இருக்கிற பெரிய நல்ல குணம், யாரையுமே சத்தம் போட மாட்டார், கண்டிக்க மாட்டார். ஆகவே அவர் எதையாவது செஞ்சு காரியத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா கூப்பிட்டு, நீங்க இப்படி போய் இப்படி பண்ணி இப்படி செஞ்சுட்டு வாங்க, நீங்க செய்ய முடியும் அப்படின்னு அந்த வேலைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதனால தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். ஸ்டுடியோவில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும், பல விழாக்கள் நடக்கும். எல்லாத்துலேயும் போய் நீங்கள் தொகுத்து வழங்குங்க சார், இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் நீ போய் 2 தடவை சொன்னால் உங்களுக்கு பழக்கமாயிடும், தைரியம் போக, உங்களுக்கு பேச்சாற்றல் உண்டு, அவங்க நீங்கள் போய் தொகுத்து வழங்கலாம், தொகுத்து வழங்குன்னு சொல்லிட்டு எப்படி தொகுத்து வழங்கணுன்றதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவார். அப்படி இருந்ததுனால தான் நாங்கள் ஸ்டுடியோவில் நடந்த பல விழாக்களுக்கு நான் தான் தொகுப்போடு நான் இருந்திருக்கேன். அப்படியெல்லாம் ஆனதுக்கு காரணம் அவர் யார்கிட்டையாவது போய் சண்டை போட்டு இது பண்ணிட்டுலாம் வர மாட்டார். இந்த விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை அவர்கிட்ட இருந்தது. எது தவறு எங்கே இருக்குது, எது தப்பு எது சரிங்கிறத முடிவு பண்ணிட்டு, நீங்கள் சொல்கிறதுல தப்பாக இருக்குது, அதுக்கு நான் மாற்று வழியை யோசனை சொல்கிறேன்னு மாற்று வழியிலே யோசனை சொல்கிறார். அவங்க சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது, ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவார். ஆகவே அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிற அந்த தன்மையும் கோபம் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையும் அவரை கொண்டு ஒரு பெரிய இடத்தை கொண்டு